வருவாங்க. கிருஷ்ண கிருஷ்ணரை பத்தி கிருஷ்ணரை பத்தி வந்து அவங்க வந்து பிரவச்சனம் பண்ணுவாங்க. அத அவ கேட்டு கேட்டே வளர்றா. சின்ன குழந்தையில இருந்தே அவ கிருஷ்ணரை பத்தி கேட்டு 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 வளர்றா. அப்படி கேட்டு கேட்டு கேட்டே அந்த ஸ்ரவணம்க்கு எவ்வளவு பவர் அப்படிங்கிறது வந்து கிருஷ்ணரை பத்தி கேட்டு கேட்டே அவளுக்கு கிருஷ்ணர் மேல அன்பு, கிருஷ்ணர் மேல பக்தி, கிருஷ்ணர் மேல காதல் எல்லாம் அப்படி பொங்க பொங்க இருக்கு அவ யங் ஏஜ்லே. சோ அதுக்கு ஸ்ரவணம்க்கு வந்து எவ்வளவு பவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். சேம் ஆண்டாலும் அதே மாதிரிதான். சின்ன வயசுல இருந்தே கிருஷ்ணரை கேட்டு கேட்டு கேட்டுதான் கிருஷ்ணரை வந்து அவ பகவானையே அவ வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறா. நம்ம பிரகலாதன் ஸ்டோரியிலையும் கேட்டிருக்கோம். அவன் சிசுவா அவன் அவங்க அம்மா வயித்துல இருக்கும் போதே பகவானை பத்தி கேட்டே அவன் வந்து எப்படி ஒரு பக்தன் ஆனா அப்படின்னு. ஸோ ஸ்ரவணத்துக்கு வந்து அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ். நமக்கு டிவோஷனல் சர்வீஸ்ல பாத்தீங்கன்னா 9 டைப் ஆஃப் டிவோஷனல் சர்வீஸ் இருக்கு இல்லையா? அதுல ஸ்ரவணம், கீர்த்தனம், ஸ்ரவணத்தை தான் ஃபர்ஸ்ட் வச்சிருக்காங்க. ஏன் ஸ்ரவணத்தை வச்சிருக்காங்க? நம்ம ஆழ்ந்து தூங்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க, எல்லா புலன்களும் அடங்கி இருக்கும், எல்லா ஐம்புலன்களும் அடங்கி இருக்கும். ஆனா ஒரு ஒரு சத்தம் கேட்டுச்சு அப்படின்னா நம்ம எந்திரிச்சிருவோம். அதுவே இது ஒரு பெரிய லைட் எங்கேயாவது எரிஞ்சிட்டு இருந்ததுன்னா கூட நம்ம ஆழ்ந்து தூங்கும் போது தெரியாது. ஆனா சத்தம் கேட்டா எழுந்திரிச்சிருவோம். அந்த ஸ்ரவணம், அந்த காதுக்கு வந்து அது வந்து நம்ம தூங்குனா கூட அது அலர்ட்டா இருக்கும். சோ அந்த அந்த ஐப்புலன்களை காதுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம். இவ ருக்மிணி என்ன பண்றா அப்படின்னா காதால கிருஷ்ணரை பார்த்திருக்கா. நம்ம எல்லாரும் கண்ணால தானே பார்ப்போம். நம்ம நேத்து இஸ்கான் கோயில் போனோம். அங்க வந்து ரொம்ப அழகா வந்து ஆஹ் அபிஷேகம் பண்ணாங்க, ஃப்ளவர் அபிஷேகம் பண்ணாங்க. நம்ம கண்ணால பார்த்து தானே அதை ரசிச்சோம். எவ்வளோ ஒரு அழகான ஷோவா இருந்தது அது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம கண்ணால பார்த்து தானே ரசிச்சோம். ஆனா ருக்மிணி அப்படி இல்லை, அவ காதால கண்ணனை பார்த்தா. காதால எப்படி கண்ணனை பார்த்தா? இந்த பிராமணர்கள்லாம் வராங்க இல்லையா, அவங்க எல்லாம் எப்படின்னா கிருஷ்ணரோட ரூபம், கிருஷ்ணரோட வீரம், கிருஷ்ணரோட குணம், கிருஷ்ணரோட ஸ்ரீயக ரூப வீரிய குண ஸ்ரீயக அவரை பத்தி அவ்வளோ அழகா அவங்க வந்து பிரவச்சனம் பண்றாங்க. அத கேட்டு கேட்டு அவ வந்து கிருஷ்ணரை பார்க்க ஆரம்பிச்சிட்டா. சோ கிருஷ்ணரோட ரூபம் எப்படி இருக்கும்? கிருஷ்ணரோட ரூபம் எப்படி இருக்கும்? நீங்க வந்து ஆஹ் மன்னார்குடி போயிருந்தீங்கன்னா கிருஷ்ணரோட ரூபம் எவ்வளவு அழகா இருக்கும்னு வந்து நம்ம பார்க்கலாம். ராஜமன்னார் கோயில்னு இருக்கு மன்னார்குடியில. அப்படி ஒரு அழகான கிருஷ்ணரோட ரூபம் இருக்கும். பாத்தீங்கன்னா ஒரு ஒரு அந்த திரிபங்க ரூபம், கையில ஒரு சின்ன புல்லாங்குழல், அழகா அந்த அந்த அங்க கோயில் இருக்கிற அர்ச்சகர்லாம் அழகா ட்ரெஸ் பண்ணி வச்சிருப்பாங்க, டர்பன்லாம் கட்டி அழகா. அது கீழே ஒரு குட்டி கண்ணு குட்டி, அது வந்து அவரோட காலை வந்து நக்கிட்டு இருக்கும். அதையெல்லாம் பார்த்து அஹ் அவரோட ரூபம் வந்து அவ்வளோ அழகா இருக்கும். சோ அதை வந்து நம்ம ரசிக்கிறோம் இல்லையா? சோ அந்த ரூபத்தை வந்து அவங்க வர்ணிக்கிறாங்க. அப்புறம் அவரோட வீரம், லீலைகள், அவர் சின்ன வயசுல இருந்து பண்ண லீலைகள், பூதனால ஆரம்பிச்சு என்னென்ன யார் யார் அசுரர்களை எல்லாம் வதம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வீரத்தை பத்தி வர்ணிக்கிறாங்க. சோ அவரு வதம் பண்ண அசுரர்களை நம்ம நம்ம சொல்ல ஆரம்பிச்சோம் அப்படின்னா ஒரு பெரிய சகஸ்ரநாமமே எழுதலாம். அவ்வளோ பேர் அவர் வந்து வதம் பண்ணியிருக்கார். சோ அதையெல்லாம் கேட்டு கேட்டு அவரோட வீரத்தை பத்தி அவ வந்து அவளோட மனசுலயே அதவையே அவ நினைக்கிறா. ரூபத்தை, வீரத்தை பத்தி நினைக்கிறா. அப்புறம் குணங்கள், இவ்வளோ இவ்வளோ அழகானவர், இவ்வளோ லீலைகள், வீரம் நிறைந்தவர். ஆனா எப்படி இருக்கார் அப்படின்னா ரொம்ப எளிமையா அந்த ஆயர் சிறுவர்களோட மாடு மேய்ச்சிட்டு அவங்க அந்த அந்த மாடு மேய்க்கும் சிறுவர்களோட ஒருத்தரா அவரு வந்து பழகிட்டு இருக்காரு. அவ்வளோ எளிமையா இருக்காரு. சோ அந்த குணத்தை பத்தி அவ ஸ்மரணம் பண்றா. அப்புறம் அவரோட ஸ்ரீயக குணம், வள்ளல் தன்மை, அவர் எப்படி எல்லாம் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த மாதிரி குணத்தை
ரூபம், வீரிய, குண, ஸ்ரீயக பத்தி அவங்க பேசி 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 அதை கேட்டு 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 கிருஷ்ணரையே வந்து தன் கணவனா அவ முடிவு பண்ணிட்டா. ஆனா என்ன ஆகுது அப்படின்னா, அவ ஆஹ் அவ எல்லாருக்குமே தெரியும் இந்த சேம் வந்து இங்க இங்க சாரி இந்த விதர்ப நாட்டுல வந்து அந்த பிராமணர்கள் எப்படி வந்து கிருஷ்ணரை பத்தி பேசுறாங்களோ அதே மாதிரி துவாரகால ருக்மிணிய பத்தி அங்க பிராமணர்கள் கிருஷ்ணர்கிட்ட பேசுறாங்க, பிரவச்சனம் பண்றாங்க. அஹ் அஹ் சோ ருக்மிணிய பத்தி கேட்டு 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 கிருஷ்ணருக்கும் அங்க ருக்மிணி மேல காதல். ருக்மிணியோட ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியுது கிருஷ்ணர் தான் வந்து ருக்மிணிக்கு ஏத்தவங்க அப்படின்னு. ஈவன் பீஷ்மகனுக்கு கூட அவங்க ருக்மிணியோட அப்பாக்கு கூட தெரியுது. ஆனா அண்ணன்னு ஒருத்தன் இருக்கான் இல்லையா, ருக்மி, அவன் வந்து எதிரி, கிருஷ்ணருக்கு எதிரி. பிடிக்கல அவனுக்கு கிருஷ்ணரை. கிருஷ்ணரை வந்து அவன் எதிரியா நினைச்சிட்டு இருக்கான். கிருஷ்ணரை எதிரியா நினைக்கிறவங்களை எல்லாம் அவன் ஃப்ரெண்ட்ஸா வச்சுக்கிறான். யாரு முக்கியமா? சிசுபாலன், ஜராசந்தன், அவங்க எல்லாம் வந்து அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ். அவன் என்ன முடிவு பண்றான் அப்படின்னா, ருக்மி ஆஹ் கிருஷ்ணருக்கு வந்து கல்யாணம் எல்லாம் பண்ண முடியாது, சிசுபாலனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஏன்னா அந்த ஆன்டி கிருஷ்ணா பார்ட்டி அவங்க மூணு பேரும் சேர்ந்திருக்காங்க. ருக்மி டிசைட் பண்ணிட்டான். அவன் வந்து கொஞ்சம் டாமினேட்டிங் டைப். அந்த எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியில எல்டஸ்ட் சன் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டாமினேட்டிங்கா இருப்பாங்க. இவன் அவங்க அப்பாவையே அவங்க பேரண்ட்ஸ எல்லாத்தையுமே டாமினேட் பண்ணிட்டு அவன் டிசைட் பண்ணிட்டான் ருக்மிணி வந்து சிசுபாலனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். ருக்மிணிகிட்ட கூட கேட்கல. அவன் டிசைட் பண்ணிட்டான், இன்னும் ஒரு 3 நாள்ல கல்யாணம், அவ்வளவுதான். இது கேட்டு ருக்மிணி வந்து என்ன அப்படி உடைஞ்சு உருகி போயிடுறா. ஐயோ என்னால வந்து உயிரோடயே இருக்க முடியாது இந்த மாதிரி சிசுபாலனை எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டுன்னு உடனே என்ன பண்றா, லவ் லெட்டர் எழுதுறா. கிருஷ்ணருக்கு வந்து லவ் லெட்டர் எழுதுறா. அது வந்து பாகவதம் 10வது காண்டம் 52வது அத்தியாயத்துல 37ல இருந்து 43 7 ஸ்லோகங்கள் வந்து எழுதுறா. எளிமையா, டைரக்டா, எதுவுமே இன்டைரக்டா எல்லாம் இல்ல. அந்த உவமை உவமானம் அதெல்லாம் வச்செல்லாம் இல்ல, டைரக்டா எழுதுறா. நான் வந்து உங்களைத்தான் கல்யாணம் பண்ணிக்கணும், இந்த மாதிரி எனக்கு சிசுபாலனோட கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க, அதெல்லாம் என்னால முடியாது, நீங்க வந்து என்ன பண்ணணும், ராட்சச விவாகம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறா. ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்துல என்ன சொல்றான்னா ஃபுல்லா அவளோட லவ் எக்ஸ்பிரஸ் பண்றா. என்ன சொல்றா? ஸ்ரீ ருக்மிணி உவாச்ச ஸ்ருத்வா குணான் புவன சுந்தர சுண்வதாம் தே நிர்விஷ்ய கர்ண விவரைர்ஹரதோங்கதாபம் ரூபம் திருஷாம் திருஷிமதாம் அகிலார்த்தலாபம் त्वय्यच्युता विसति चित्तम அபத்ரபம் மே. என்ன சொல்றா அதுல? ஃபுல்லா வந்து நான் உங்களையே நான் கேட்டு கேட்டு உங்களோட குவாலிட்டிஸ நான் கேட்டு கேட்டு என் காது வழியா எல்லாம் போய் என் ஹிருதயத்துல இருக்கு. இத பத்தி இத கேக்குற எல்லாருக்குமே அதுதான் காது வழியா போய் ஹிருதயத்துல இருக்கு. இப்ப என்னுடைய பாடியில இருக்கிற டிஸ்ட்ரெஸ், என்னோட களங்கம், எந்த துன்பமும் எனக்கு இல்ல, அது எல்லாம் போயிருச்சு. உங்களை நான் கேட்டு கேட்டே உங்களை பத்தியே நான் ஆசைப்பட்டு என்னோட என்னோட மைண்ட் வந்து உங்களோட ஃபிக்ஸ் ஆயிருச்சு. டைரக்டா டைரக்டா சொல்லிட்டா, நான் லவ் பண்றேன் உங்களை அப்படின்னு. செகண்ட் ஸ்லோகால என்ன சொல்றா? பகவானோட குணத்தை பத்தி, அவரோட குணங்களை பத்தி பாராட்டி குளோரிஃபை பண்ணி பாடுறா. 3வது ஸ்லோகம், நான் உனக்கே உரியவள், சிசுபாலனுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சா நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறா, உனக்கே உரியவள் அப்படின்னு. 4th ஸ்லோகால என்ன சொல்றா அப்படின்னா, எனக்கு வந்து 7 டைப் ஆஃப் குணங்கள் இருக்கு, நான் இந்த மாதிரி பேசுறதுனால நீங்க தப்பா நினைச்சிடக்கூடாது. அவளுக்கு என்னென்னலாம் குணங்கள் இருக்கு, அவ எப்படி எல்லாம் நல்லவள் அப்படின்னு சொல்லிட்டு அத பத்தி 4th ஸ்லோகால சொல்றா. 5th ஸ்லோகால
தயவு செய்து வந்து இம்மீடியட்டா இப்பவே வந்து என்ன கூட்டிட்டு போயிருங்க. அந்த ருக்மி, சிசுபாலன், ஜராசந்தன் அந்த ஆன்டி கிருஷ்ணா பார்ட்டிட்ட இருந்து என்ன காப்பாத்துங்க. ராட்சச விவாகம் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த காலத்துல வந்து ராட்ச ராட்சச விவாகம் அலோடு ஒன்லி ஃபார் சத்ரியாஸ். இப்போ எல்லாம் அந்த மாதிரி செய்யக்கூடாது. ஆஹ் சத்திரியருக்கு மட்டும் அவங்களுக்கு பிடிச்ச அந்த பெண்ணுக்கு பிடிச்சிருந்து அந்த பையனுக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்னா அவங்க வந்து அழைச்சிட்டு போய் பண்ணிக்குவாங்க, கல்யாணம் பண்ணிக்குவாங்க. எந்த மத்தவங்களோட எந்த ஒப்பீனியனும் கேட்க தேவையில்லை, அவங்க பண்ணிக்கலாம், அது அலௌடு. ஸோ 6th ஸ்லோகால என்ன சொல்றா, சரி ராட்சச விவாகம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியாச்சு, அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிற பிளானையும் சொல்றா. 6th ஸ்லோகால என்ன சொல்றா, அந்த புறத்துல இருக்கிற நான் வந்து என்ன வந்து நீங்க எடுத்துட்டு போறது நாட் ஈஸி. ஏன்னா நடுவுல நிறைய ரிலேட்டிவ்ஸ தாண்டி வரணும். அவங்க ஏதாவது அப்போஸ் பண்ணா என்ன பண்ணணும், அவங்கள எல்லாம் ஏதாவது ஹார்ம் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன் வேண்டாம். எனக்கு வந்து கல்யாணம் 3 நாள்ல பிக்ஸ் பண்ணியாச்சு. செகண்ட் டே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த அவங்களோட ரிச்சுவல்ஸ் படி அம்பிகைய வந்து அவங்களோட குலதெய்வமாகிய அம்பிகைய வழிபாடு செய்ய கோயிலுக்கு போவாங்க. அந்த கோயில் வந்து லைக் அவுட்ஸ்கர்ட்ஸ்ல இருக்கு, வெளியே இருக்கு. அங்க போய் அம்பிகை அந்த கிரிஜாவை நான் வழிபட போவேன். அப்ப என் கூட ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க, நிறைய ரிலேட்டிவ்ஸ் இருக்க மாட்டாங்க. அது வந்து ஒரு பிரைவேட் ரிச்சுவல் மாதிரி, பப்ளிக் யாரும் வர போறது இல்ல. ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும், என் தோழிகளோட நான் இருக்கும்போது அந்த அம்பிகைய வந்து வழிபாடு பண்ணும்போது என்னை வந்து நீங்க ராட்சச விவாகம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி பிளானோட சொல்றா. 7th ஸ்லோகால என்ன சொல்றான்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீ வந்து வராவிட்டால் நான் சிசுபாலனுக்கு கழுத்தை நீட்டுவேன்னு நினைச்சிடாதீங்க. இம்மீடியட்டா நான் வந்து ஃபாஸ்ட் பண்ணி உண்ணாவிரதம் இருந்து இறந்து போவேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். இறந்து போயிட்டு என்ன பண்ணுவேன், அடுத்த ஜென்மத்துல வந்து திருப்பியும் உங்களைத்தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு வருவேன். அப்பயும் முடியாது அப்படின்னா திருப்பியும் நான் ஃபாஸ்ட் பண்ணுவேன், உண்ணாவிரதம் இருப்பேன், இறந்து போவேன். இது மாதிரி 100 ஜென்மம் எடுக்க போறேன் நானு. நீங்க இந்த 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 ஜென்மத்துல எனக்கு வந்து ராட்சச விவாகம் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னா 100 ஜென்மம் இதே மாதிரி எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறா 7 ஸ்லோகம். சரி, இந்த 7 ஸ்லோகத்தை யாரு கொண்டு போய் யாரு கிருஷ்ணருக்கு கொடுத்தா அப்படின்னா ஒரு பிராமணர் வெளியே அனுப்புறா. ஆக்சுவலா துவாரகைக்கும் நாக்பூருக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் அப்படின்னா சம் 1600 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. ஓவர் நைட் அவர் டிராவல் பண்றாரு. அந்த ஃபர்ஸ்ட் டே, அந்த எப்பவுமே 3 நாள் கல்யாணம் நடக்குது, அந்த ஃபர்ஸ்ட் டே அவர் டிராவல் பண்ணி துவாரகாக்கு ரீச் ஆயிட்டாரு அந்த பிராமணர். ஆக்சுவலா பிராமணர் யாரு அப்படின்னு சொல்லி பாகவதத்துல குறிப்பிடல. ஆனா அவரு வந்து கருடனோட ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு எதுல சொல்லியிருக்காங்க அப்படின்னா யாதவாபித்யம் அப்படிங்கிற ஒரு ஒரு புக்ல வேதாந்த தேசிகன் குறிப்பிட்டிருக்காரு. அது வந்து கருடன் தான் அந்த பிராமணனா வந்து கிருஷ்ணருக்கு வந்து அந்த தூது போய் சொன்னது அப்படின்னு. ஸோ இந்த லெட்டரை எடுத்துட்டு யாரு போறா அப்படின்னா அந்த பிராமணர் போய் கிருஷ்ணர்கிட்ட ரீச் ஆயிட்டாரு. ரீச் ஆயிட்டு அந்த ஃபர்ஸ்ட் டே ஈவினிங் இருக்கு இல்லையா, அந்த ஃபர்ஸ்ட் டே ஈவினிங்ல ரீச் ஆயிட்டாரு. கிருஷ்ணர்கிட்ட கொடுத்தாச்சு. கிருஷ்ணர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இது என்ன லெட்டர் அப்படின்னா ருக்மிணி, அவரு ஓப்பனா சொல்லியாச்சு, ருக்மிணி தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னு. இது வந்து ஒரு பிரைவேட் லெட்டர் இல்லையா. ஒரு ஒரு பொண்ணு வந்து ஒரு பையனுக்கு லெட்டர் கொடுத்தான்னா அதை பப்ளிக்கா நம்ம படிக்க மாட்டோம். ஆனா கிருஷ்ணர் என்ன சொல்றாரு அப்படின்னா நீங்களே படிச்சிருங்க அப்படின்னு. அதை ஏன் அவரு படிக்க சொன்னார் அப்படின்னா, இது சாதாரண நம்ம மெட்டீரியல் லைஃப்ல பாக்குற காதல் கிடையாது, ஒரு டிவைன் லவ். இது வந்து எல்லாருக்கும் தெரியணும், எல்லா பக்தர்களுக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஸ்லோகத்தை பிராமணரவை படிக்க சொல்றாரு. படிச்சுட்டாரு, அவரும் படிச்சு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. கிருஷ்ணருக்கு பொறுக்கல. இதுக்கு மேல வந்து அவர்னால இமீடியட்டா யாதவ சேனையெல்லாம் தேரை கட்டி
யாதவ சேனையோட புறப்பட்டாச்சு. ஓவர் நைட் டிராவல் பண்ணி, ஏன்னா நெக்ஸ்ட் மார்னிங் வந்து ரீச் ஆகணும். மார்னிங் தான், அந்த செகண்ட் டே மார்னிங் தான் வந்து அந்த ரிச்சுவல் நடக்க போகுது. குலதெய்வத்தை வழிபாடு பண்றதுக்காக ருக்மிணி வர போறா. சோ அப்ப போய் ரெடியா நிக்கணும்னு சொல்லி கிளம்பியாச்சு. கிருஷ்ணர் வந்து எப்பவுமே எதுவுமே பலராமர்ட்ட சொல்லாம செய்ய மாட்டாரு. ஆனா இந்த விஷயத்துல பலராமருக்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ண அவருக்கு நேரம் இல்ல. துடியா துடிச்சிட்டு டக்குன்னு கிளம்பியாச்சு. தேரை ஓட்டிட்டு போயாச்சு. எங்க போயிட்டே இருக்காரு. பலராமருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு அவரு பின்னாடி ஒரு ஓகே இது வந்து ப்ராப்ளம் தான் ஆகும். ஏன்னா சிசுபாலனை கூட அவ பிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ கிருஷ்ணர் போயிட்டு இருக்காரு. சோ இது கண்டிப்பா ப்ராப்ளம் ஆகும்னு தெரிஞ்சுட்டு பலராமர் அவரு ஒரு அஹ் படைய ரெடி பண்ணிட்டு அவரு பின்னாடி வந்துட்டு இருக்காரு தேர் ஓட்டிட்டு. 2 பேரும் டுவர்ட்ஸ் விதர்ப நாட்டுக்கு வராங்க. வந்தாச்சு. 2 பேரும் வந்தாச்சு. பீஷ்மகனுக்கு ஒண்ணும் புரியல. பலராமரும் கிருஷ்ணரும் எதுக்கு நான் கூப்பிடவே இல்லையே மேரேஜுக்கு, இவங்க 2 பேரும் எப்படி வந்தாங்க? அலையா விருந்தாளி சம்டைம்ஸ் வந்து பொண்ணு வீட்டு சைடா பையன் வீட்டு சைடாலாம் நம்ம கேட்க முடியாது சில பேர்த்த. ஓகே வாங்க வாங்க உங்களுக்காகத்தான் நான் காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த பூர்ண கும்பம் எல்லாம் வச்சு அழைச்சிட்டு போய் 2 பேருக்கும் மரியாதை பண்றாங்க. இந்த சமயத்துல என்ன ஆகுது, ருக்மிணிக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா கிருஷ்ணர் என்டர் ஆகும் போதே அவரோட துளசி மாலை போட்டிருக்காரு இல்லையா, அதோட வாசம் ருக்மிணிக்கு போய் சேர்ந்துருச்சு. ஓகே கிருஷ்ணர் ரீச் ஆயாச்சு அப்படின்னு ஒரே சந்தோஷம் அவளுக்கு. ரெடி ஆயிட்டு இருக்கா, ரொம்ப சந்தோஷமா ரெடி ஆயிட்டு இருக்கா. ராட்சச விவாகம் பண்ண போறோம்ல அப்படின்னு ரெடி ஆயிட்டு இருக்கா குலதெய்வ வழிபாட்டுக்கு. இங்க என்னாச்சு அப்படின்னா, இவ குலதெய்வ வழிபாடு பண்ண போறா அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்திருக்கிற கெஸ்டுக்கெல்லாம் தெரிஞ்சு போய் எல்லா மன்னர்களும் என்ன பண்றாங்க, வெளியே அந்த 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 குலதெய்வ கோயில் வெளியே வந்து நிக்கிறாங்களாம் கியூ கட்டி. இவ என்ன நினைச்சிட்டு இருக்கா, சீக்கிரட்டா யாருக்கும் தெரியாம பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கா. ஆனா அதெல்லாம் முடியல. எல்லாரும் எல்லாரும் அங்க கியூல ஒரு ஒரு சர்க்கிள் மாதிரி நிக்கிறாங்க. இவ இவ போறா, ஃப்ரெண்ட்ஸோட போறா. அவ பின்னாடி ஒரு சர்க்கிள், ஃப்ரெண்ட் சர்க்கிள். அதுக்கு பின்னாடி ஒரு சர்க்கிள் பாத்தீங்கன்னா பாட்டு பாடிட்டு ஒரு கூட்டம். அதுக்கு பின்னாடி சீர்வரிசை எல்லாம் தூக்கிட்டு ஒரு கூட்டம். ஐயோ இவ்வளவு கூட்டத்தோட வர்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்ன நடக்க போகுதோன்னு சொல்லிட்டு எல்லாரும் கோயில் அசம்பிள் ஆயிட்டாங்க. இவளும் சில ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் போய் அம்பிகைய வழிபாடு பண்ணிட்டு வெளியே வரும்போது கிருஷ்ணர் வந்து கரெக்டா அந்த சீன்ல வந்தாச்சு. வந்து ருக்மிணிய தேர்ல ஏத்திட்டு போயாச்சு. இத்தனை மன்னர்கள் இருக்காங்களே என்ன ஆனாங்க அப்படின்னா, ருக்மிணி அவ வெளியே வந்தா இல்ல, அப்பதான் அவங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறாங்க ருக்மிணிய. கோயிலிருந்து வெளியே வந்ததும் அவளோட மேனி அழகு அப்படி தங்கம் மாதிரி இருக்கான். தங் தங் தங்கத்தை விட ஜொலிக்குதான். அந்த அவளோட மேனியோட அந்த அந்த பளபளப்பு வந்து மங்கணுங்கிறதுக்காக தங்கத்தை போட்டு அலங்காரம் பண்ணியிருக்காங்களாம். அந்த அளவுக்கு அவளோட பிரைட்னஸ் இருக்கு. அத பார்த்து மயங்கி எல்லாரும் தொப்பு தொப்புன்னு விழுந்துட்டாங்க. யாருமே இல்ல, சுயநினைவோட இல்ல. சோ கிருஷ்ணர் வந்து ஈஸியா அப்டெக்ட் பண்ணிட்டு போயாச்சு. ராட்சச விவாகம் பண்ணிக்க கிளம்பியாச்சு. துவாரகாவை நோக்கி போயாச்சு. இங்க வந்து ருக்மிக்கு தெரிஞ்சு போச்சு, சிசுபாலனுக்கு தெரிஞ்சு. ஏன்டா நான் மேக்கப் போட்டுட்டு இருக்கேன் எனக்கு கல்யாணம்னு சொல்லிட்டு பார்த்தா பொண்ணா இவன் தூக்கிட்டு போயிட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு எல்லாரும் போறாங்க. யாதவ சேனையோட யாராவது நிக்க முடியுமா? எல்லாரும் காலி அங்க. எல்லாரையும் வீழ்த்திட்டு போயாச்சு. சிசுபாலனும் ஜராசந்தனும் என்ன பண்றாங்க, இவ்வளவு பெரிய படையோட வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்து அவங்க ஓடியே போயிடுறாங்க. அவங்களால ஃபைட் பண்ண கூட முடியல. சோ இந்த மாதிரி போய் அவர் துவாரகை ரீச் ஆகி இப்போ விவாகம் பண்ணியாச்சு துவாரகால. ஓகே, இப்போ ராட்சச விவாகம் முடிஞ்சுதா. ருக்மிணியோட வரலாறு என்னன்னு பார்த்தோம். எங்க பிறந்தா, யாருக்கு பிறந்தா, எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு பார்த்தோம். அவளோட 3 இம்பார்ட்டன்ட் குணங்கள் ஒரு 5 மினிட்ஸ் பிரபுஜி நான் எடுத்துக்கிறேன். ருக்மிணியோட இம்பார்ட்டன்ட் குணங்கள் என்ன, ஒரு 3 குணங்கள் மட்டும் நான் சொல்ல விருப்பப்படுறேன். ஃபர்ஸ்ட் டிட்டர்மினேஷன். கிருஷ்ணரை தான் அடையணும் அப்படின்னு டிட்டர்மைண்டா இருந்தா, அந்த யங் ஏஜ்ல டிட்டர்மைண்டா இருந்தா கண்டிப்பா கிருஷ்ணரை வந்து அவ அடைஞ்சாச்சு. அடுத்து அவளோட சிம்பிளிசிட்டி. எவ்வளவு சிம்பிளா இருந்தா அப்படின்னா, கிருஷ்ணரோட சீஃப் குவீன் இவ. ஃபர்ஸ்ட் பண்ண மேரேஜ் ருக்மிணியோட தான். சத்யபாமா, அப்புறம் இன்னும்
நிறைய குவீன்ஸ் இருக்காங்க, சீஃப் குவீன்ஸ் இருக்காங்க கிருஷ்ணருக்கு. சத்யபாமா எப்படின்னா ஆல்வேஸ் கொஞ்சம் ஜெலஸ், ருக்மிணியோட ஜெலஸோட இருப்பா, போட்டி போட்டுட்டு. கிருஷ்ணர் வந்து தன்னோட தான் நிறைய நேரம் இருக்கணும் அப்படின்னு. ஒரு ஸ்டேஜ்ல வந்து நாரதர் வராரு. அப்ப நாரதரோட சின்ன பேசிட்டு இருக்கும்போது கிருஷ்ணரை வந்து தானமா குடுக்கற மாதிரி ஒரு பேச்சு வந்து கிருஷ்ணரை அவரை நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றாரு நாரதர் சத்யபாமாட்ட. அப்ப சத்யபாமா இல்ல இல்ல, நான் கிருஷ்ணருக்கு ஈக்குவலா ஏதாவது கொடுக்குறேன், நான் கிருஷ்ணரை கொடுக்க முடியாது, கிருஷ்ணருக்கு ஈக்குவலா வாக்கு கொடுத்துட்றா, கிருஷ்ணருக்கு ஈக்குவலா கொடுக்குறேன், நீங்க வந்து அதை எடுத்துக்கலாம் அப்படின்னு. ஓ, நாரதர் பிளான், ஓகே ஓகே, நீ எது வேணா குடி கிருஷ்ணருக்கு ஈக்குவலா அப்படின்னு சொல்லி சொல்லி ஒரு துலாபாரம் ரெடி பண்றாங்க. பேலன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி கிருஷ்ணரை ஒரு தட்டுல உட்கார வச்சு, ஏன்னா இவ ஆல்ரெடி இவ ஒரு கிங்கோட பொண்ணு இல்லையா, இளவரசி, ரொம்ப வெல்தி ஃபேமிலி, இருக்கிற மலை மாதிரி கோல்டெல்லாம் வச்சிருக்கா, அதை எல்லாம் கொண்டு போய் ஒரு தட்டுல வைக்கிறா. அவளோட நகை எல்லாம் மலை மாதிரி கூச்சு வச்சாச்சு. ஆனா கிருஷ்ணரோட உட்கார்ந்துருக்கிற ஆஹ் தட்டுதான் கீழே இருக்கு. அவ வச்சிருக்கிற அந்த மலை மாதிரி கூச்சு வச்ச கோல்டெல்லாம் மேலேயே இருக்கு. கிருஷ்ணர் பேலன்ஸே ஆக மாட்டேங்குது, எல்லாத்தையும் எடுத்து எடுத்து வைக்கிறா, எதுவுமே பேலன்ஸ் ஆகல. என்ன பண்றதுன்னு புரியல, வேற வழி இல்ல அவளுக்கு. என்னதான் ஒரு ஜெலஸ் இருந்தாலும் கிருஷ்ணரை இப்போ வந்து தன்னோட வச்சுக்கணும் இல்லையா, அவரை விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ருக்மிணிட்ட போய் இந்த மாதிரி அந்த பேலன்ஸ் வந்து நிக்க மாட்டேங்குது, அந்த ஸ்கேல் வந்து சாயவே மாட்டேங்குது, ஒரு பக்கம் கிருஷ்ணர் பக்கமே அது போயிட்டு இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னதும் ருக்மிணி வந்து நீ பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்றா, அவ பக்தியோட ஒரு துளசி இலையை எடுத்துட்டு வந்து இந்த மலை மாதிரி இருக்கிற கோல்டை எல்லாம் எடுங்க, ரிமூவ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த துளசி இலைய வைக்கிறா, பக்தியோட ஆசையோட. அவ்வளவு ஒரு சிம்பிள் ஆஃபரிங் வைக்கிறா. பத்திரம் புஷ்பம் பழம் தோயம் சொல்றோம் இல்லையா நம்ம, ஆஹ் பகவான் சொல்லியிருக்காருல்ல பகவத்கீதையில, அந்த பத்திரத்தை, துளசி பத்திரத்தை எடுத்து வைக்கிறா. பகவானுக்கு ஈக்குவல் ஆயிருச்சு அது. கட கட கடன்னு அந்த ஸ்கேல் மேல வந்துருச்சு, ரெண்டு பிளேட்டும் ஈக்குவல் ஆயிருச்சு. துளசியை எடுத்து நாரதருக்கு கொடுத்து இது வந்து கிருஷ்ணருக்கு ஈக்குவல்னு கொடுத்து இப்ப கிருஷ்ணரை இவங்க சேவ் பண்ணிட்டாங்க. சோ இதுதான் சிம்பிளிசிட்டி. இந்த டீப் பக்தி இருக்கிறனால அவ அவ்வளவு சிம்பிளா, அவளும் ராஜாவோட பொண்ணுதான், எவ்வளவு சிம்பிளா இருந்தா அப்படிங்கிறது அதுக்கு எக்ஸாம்பிள் இந்த துளசி துலாபாரம். அப்புறம் ஹியூமிலிட்டி. ஹியூமிலிட்டி எப்படின்னா, சுதாமர்னு கிருஷ்ணருக்கு ஒரு ஃப்ரெண்டு, ரொம்ப புவர், ரொம்ப ரொம்ப புவர் கை. அவருக்கு வந்து நிறைய குழந்தைங்க ரொம்ப பாவர்ட்டி லைன்ல இருக்காங்க. அவருக்கு கிருஷ்ணரை வந்து பார்க்க வர்றாரு அவர் ஊர்ல இருந்து, அவங்க ஒய்ஃப் அனுப்புறாங்க, கிருஷ்ணர்கிட்ட போய் ஏதாவது வாங்கிட்டு வா, இவ்வளோ மோசமான நிலைமையில நம்ம இருக்கோம்னு. ஆனா அவர் வந்து கிருஷ்ணர்கிட்ட வாங்கணும்னு வரல, பட் கிருஷ்ணரை பார்க்கணும்னு வர்றாரு. வரும்போது அவள் எடுத்துட்டு ஒரு கிழிஞ்ச துணியில சுத்தி எடுத்துட்டு வராரு. வந்து கிருஷ்ணரை பாக்குறாரு, அவ்வளோ ஒரு ஒல்லியா, பார்க்கவே மோசமான நிலைமையில இருக்கார். அந்த மோசமான நிலைமையில இருக்கிற சுதாமரை கிருஷ்ணர் எப்படி வரவேற்கிறார், போய் கட்டி அணைச்சுக்கிறார். அவரை வந்து அவரோட அவரு உட்கார வேண்டிய சிம்மாசனத்துல உட்கார வச்சு அவரோட காலை கழுவி விடுறார். அவ்வளவு உபசரணை பண்றார். அப்ப ருக்மிணி என்ன பண்றா, கிருஷ்ணர் என்னென்னலாம் பண்ணாரோ அவருக்கு ஃபுல்லா அசிஸ்ட் பண்றா. உட்காந்து ஃபேன் பண்றா, சுதாமருக்கு ஃபேன் பண்றா. குவீன் யாரு, ஒரு ஒரு சீஃப் குயின், ஒரு கிருஷ்ணரோட சீஃப் குயின் வந்து சுதாமருக்கு சாமரம் வீசி விசிறி ஃபேன் பண்றான். சோ இது வந்து அவளோட ஹியூமிலிட்டிய காட்டுது. ஹஸ்பண்ட் என்ன பண்றாரோ அதுக்கு அசிஸ்ட் பண்றா, அவ அந்த ஹியூமிலிட்டியோட அசிஸ்ட் பண்றா. வேண்டா வெறுப்பாலாம் பண்ணல, ஹியூமிலிட்டியோட உண்மையா பண்றா. அந்த பிராமணருக்கு சாமரம் வீசுறா, எல்லாம் பண்றா. அவளோட சொந்த கையால சமைச்சு கொடுக்குறா, எல்லாமே பண்றா. சோ இது இந்த 3 குவாலிட்டிய வந்து நம்ம நம்ம லைஃப்ல வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் நானு. சோ இந்த ஃபர்ஸ்ட் இந்த ஸ்ரவணம் பத்தி சொன்னேன் இல்லையா, அவளை கேட்டு கேட்டு கிருஷ்ணரை பத்தி கேட்டு 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 எப்படி வந்து ருக்மிணிக்கு அந்த பக்தி, அன்பு, காதல் எல்லாம் வளர்த்துக்கிட்டாங்க. அதுக்கு வந்து என்னோட சொந்த எக்ஸ்பீரியன்ஸ ஒண்ணு வந்து நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். லிட்டில் ஆக்ஸ்போர்ட் ஸ்கூல்ல வந்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம் இந்த சின்ன பசங்களுக்கு, அப் டு 6th ஸ்டாண்டர்ட் வரைக்கும். வீக்லி ஒன்ஸ் வந்து ஒரு 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 நாளைக்கு ஒரு கிளாஸ்ல எடுத்துட்டு இருக்கோம். நான் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் 6th எடுத்துட்டு இருந்தேன். அதுல ஒரு பையன் பேரு சஞ்சய்.
அவன் அவன் வந்து ரொம்ப ஷைன் பண்ற ரொம்ப பிரைட் ஸ்டூடெண்ட் எல்லாம் கிடையாது. ஆனா நான் இந்த கிளாஸுக்கு வந்து அவனோட ஃப்ரெண்டு கிஷோர்னு ஒரு பையன், சஞ்சய், 2 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ரண்ட்ல வந்து ஒரு பகவத்கீதாவை எடுத்துட்டு வருவான். ஆசிட்டிஸ் பகவத்கீதா உண்மையுருவில் வாங்கி வச்சிருக்கான். அதையும் கொண்டு வந்து உக்காந்துட்டு ஃபுல்லா கேட்பான். ஜூன் மாசத்துல வந்து ஒரு 2-3 வாரத்துக்கு ஜெகநாதரோட லீலைகளை பத்தியும் ஜெகநாதரை பத்தியும் டிஸ்கிரைப் பண்ணேன். அந்த பையன் அதை கேட்டு 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 ஜெகநாதரை பத்தியே நினைச்சிட்டு இருக்கான் போல. ஒரு நாள் கிளாஸ் ஒரு ஒரு ரொம்ப மாசம், அதுக்கப்புறம் வந்து செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் கூட ஆயிருச்சு. அப்ப நவம்பர் மாசத்துல நான் வந்து கிளாஸ முடிச்சுட்டு வெளியே வரும்போது வந்தான் வந்து வந்து மேம், நான் வந்து பூரி போறேன் அப்படின்னு சொன்னான். எப்படிடா போற நீ பூரி? உங்க பேரண்ட்ஸ் வருவாங்களான்னு. என் பேரண்ட்ஸ் வருவாங்கலாம் எனக்கு தெரியாது. அவங்க அப்பா வந்து ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் வச்சிருக்காரு. இந்த ரோடு சைடு தான் வச்சிருக்காரு. ஏன்னா ரொம்ப நார்மல் ஃபேமிலி தான். எனக்கு பார்த்தாலே தெரியுது அந்த பையனை பார்த்தா. என்ன பண்றான், அந்த அந்த ரெஸ்டாரண்ட்ல ஒருத்தர் வேலை பண்றாரு. அவரு எங்கிருந்து வந்திருக்காரு அப்படின்னு அந்த அந்த பையன் வந்து அந்த ஒரிசால இருந்து அவர் வந்திருக்காரு. அவரு வந்து பூரி தான் அவரோட சொந்த ஊர்னு சொன்னாரு. நான் அந்த அண்ணாட்ட பேசினேன். அந்த அண்ணாட்ட வந்து வக்கேஷனுக்காக அவர் போகும்போது அவர் கூட நான் பூரி போயிட்டு ஜெகநாதரை எல்லாம் நான் தரிசனம் பண்ணிட்டு நீங்க சொன்ன அந்த கோயில் எல்லாம் நான் பார்த்துட்டு வருவேன். அந்த தேர் எல்லாம் எப்படி இருக்கும் நான் பார்த்துட்டு வருவேன்னு சொன்னான். நிஜமாவே எனக்கு வந்து நான் புல்லரிச்சிருச்சு. அவங்க பேரண்ட்ஸ் போவாங்களா, அவங்க அனுப்புவாங்களா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. உண்மையா அவன் போவானான்லாம் தெரியாது. ஆனா நான் ஏதோ ஒரு 3 கிளாஸ் எடுத்தேன் ஜெகநாதரை பத்தி. அது ஒரு கலரிங் பிக்சர் எல்லாம் கொடுத்தேன், டிராயிங் எல்லாம் பண்ணேன். அதை கேட்டு அவன் இந்த தூரம் வந்து அந்த லவ்வ டெவலப் பண்ணி வச்சிருக்கான் அப்படிங்கிறது வந்து நிஜமாவே வந்து அந்த ஸ்ரவணத்தோட பவர் வந்து எனக்கு புரிஞ்சுது. பட் நான் பேசினனால அவன் வந்து ஆகல. அந்த மாதிரி ஸ்ரவணத்தோட அந்த பகவானோட விஷயம் வந்து அவன் காதுல எவ்வளவு தூரம் போய் மனசுக்குள்ள போய் இவ்வளவு தூரம் பூரி எங்க இருக்குன்னு விசாரிச்சு அவன் போறான்னு நினைக்கிறது வந்து ரியல்லி கிரேட் விஷயம். ஸோ ஸ்ரவணம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது யங் ஏஜ்ல நம்ம குழந்தைங்களுக்கு நல்ல விஷயத்த சொன்னா எவ்வளவு தூரம் வந்து அவங்க மனசுல ஆள் மனசுல பதியும். ருக்மிணி ஸ்டோரி, அப்புறம் ஆண்டாள், பிரகலாதன், இத பத்தி எல்லாம் நம்ம படிக்கும்போது அது அது வந்து உண்மை அப்படிங்கறது வந்து நான் வந்து உணர்ந்தேன். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. தேங்க்யூ பிரபுஜி. தேங்க்யூ பிரபுஜி, மாதாஜி. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. முதல்ல ஆரம்பிக்கும் போது எனக்கு பேச தெரியாதுன்னு ஆரம்பிச்சாங்க. பட் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க மாதாஜி. அண்ட் அதில் வந்து ஐசிங் ஆன் த கேக் வந்து திருப்பாயிலேருந்து கனெக்ட் பண்ணி அண்ட் லைவ் ஸ்டோரி அபவுட் திஸ் யங் பாய் ஹூஸ் ப்ராக்டிகலி just by hearing about Jagannath for 3 weeks or 3 times, 3 classes, he has done amazingly. ரொம்ப சிம்பிள் அண்ட் ஸ்வீட். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்ததுமா. தேங்க்யூ வெரி மச் ஃபார் திஸ் ஒண்டர்ஃபுல் remembrance of Rukmani on the occasion of Rukmani Dwadasi tomorrow. Hare Krishna. Thank you. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஐ வாண்ட் டு சே சம்திங். இப்போ மாதாஜி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 இயர்ஸாக கிட்டத்தட்ட அந்த இதில் லிட்டில் ஆக்ஸ்போர்ட் ஸ்கூலில் வந்து கிளாஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது 3rd ஸ்டாண்டர்ட் எடுத்தாங்க. பட் அந்த 3rd ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸை கண்டினியூஸாக இவங்க வந்து ஒவ்வொரு வருஷமும் டீச் பண்ணிட்டு இப்போ வந்து அவங்க 6th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் நமக்கு லிட்டில் ஆக்ஸ்போர்ட் ஸ்கூலில் 5th ஸ்டாண்டர்ட் மேலே கொடுக்கவே மாட்டாங்க. 6th எல்லாம் ஹை ஸ்கூலு, அதனால கொடுக்க மாட்டோம். பட் லாஸ்ட் இயர் மாதாஜி ரெக்வஸ்ட் பண்ணதுனால அந்த பிரின்சிபல் வந்து 6th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ மறுபடியும் திருப்பி இவங்க வந்து அந்த ஸ்டூடெண்ட் 7th போகிறதுனால 7th கேட்டிருக்கோம். ஸோ இட் இஸ் அமேசிங் கல்டிவேஷன். ஆல் க்ளோரிஸ் டு யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. வாஞ்ச கல்பத்ரேபியஸ கிருபா சிந்தேஸ பதிதானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ. சிம்பிள் அண்ட் ஸ்வீட், அவ்வளவுதான். அதுக்கு மேல வேற வார்த்தையே இல்லை. ரொம்ப எளிமையா எல்லாருக்குமே அது வந்து மனசுக்குள்ள போற மாதிரி பேசியிருக்கீங்க மாதாஜி. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் மோர் கிளாஸஸ். அவ்வளவுதான். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இவ்வளவு பொட்டன்ஷியல் எங்க வச்சிருந்தீங்க இத்தனை வருஷமா? இவ்வளவு நாள் எங்க வச்சிருந்தீங்க? இப்பதான் வெளியே கொஞ்சம் கொஞ்சமா வெளியே கொண்டு வந்தது. சரியா கேட்கல பிரபுஜி, என்ன சொல். ஓ தேங்க்யூ பிரபுஜி.
All glories to Prabhupada and Guru Gauranga. Miss. ஹரே கிருஷ்ணா. கேக்குதுங்களா? கேக்குது. ஆ, இவ்வளவு பொட்டன்ஷியல் நீங்க இத்தனை நாள் எங்க வச்சிருந்தீங்கன்னு கேக்குறேன். ரொம்ப அழகா இருந்தது கேட்கறதுக்கு. ரொம்ப பிரபு சொன்ன மாதிரி சிம்பிள் அண்ட் ஸ்வீட். வெரி நைஸ் மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. Hare Krishna. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நல்லா கிளாஸ் எடுத்திருந்தீங்க. ஃபுல் ருக்மணியோட இது எல்லாமே நீங்க கவர் பண்ணிட்டீங்க. நல்லா சொல்லியிருந்தீங்க. தேங்க்ஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. Hare Krishna. Thank you, Mataji. Thank you, Mataji. நான் லாக் ஆஃப் பண்ணிக்கலாமா? ஹரே கிருஷ்ணா. वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यैव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। श्रील प्रभुपाद की जय। अनंत कोटि वैष्णव वृंद की जय। हरे कृष्णा। ஹரே கிருஷ்ணா. Thank you all. Dandavat pranams to all. Hare Krishna.